ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு மஷ்ரூம் நூடுல்ஸ் பண்ண போகிறேன். ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு ஒரே ஒரு கேரட், அப்புறம் ஒரு கேப்சிகம். ஸோ அதையும் வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 எக்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ அதை நம்ம பீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நூடுல்ஸோட ஆட் பண்ண போகிறோம். தென் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சோண்டு சோயா சாஸ் அண்ட் கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப். இன்றைக்கி வந்துட்டு டின்னரில் தான் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நல்லா ரோலிங் பாயிலுக்கு வந்துருச்சு வாட்டரு. ஸோ இப்போ நான் கொஞ்சோண்டு அதில் ஆயில் அண்ட் சால்ட் போடுறேன். ஸோ அதோட டெக்ஸ்சர் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கும், ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைட்டாக வந்துட்டு அதை பிரேக் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பார்ட்ஸாக பிரேக் பண்ணியிருக்கேன். ஸோ பசங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து 10 மினிட்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம 10 மினிட்ஸ் கரெக்டாக இதை பாயில் பண்ண விடலாம். அண்ட் கொஞ்சம் ஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கீழே வந்து ஒட்டாமல் இருக்கும், அடிப்பிடிக்காமல் இருக்கும். எஸ், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை ரன்னிங் வாட்டரில் லைட்டாக வாஷ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ வந்துட்டு அதை இட் வில் நாட் கெட் ஓவர் குக்டு. ஜஸ்ட் ஸ்டெயின் பண்ணிவிட்டு ஐ வில் கீப் இட் சைடு. 3 எக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டேன். கொஞ்சோண்டு சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன தவாவில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த எக்கை வந்துட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்ல ஹீட் ஆகிருக்கு. நம்ம எக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் லைக் பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் இருக்குது. ஸோ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ நூடுல்ஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கடாய் வச்சுட்டேன். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் ஒரே ஒரு க்ரீன் சில்லி நான் ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சாட்டே பண்ண போகிறோம். நல்லா சொட்டை ஆயிடுச்சு ஆனியன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வந்து இப்போதை குக் பண்ண போகிறோம். லைட்டாக சொட்டை பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கேரட்டோட டெக்ஸ்சர் வந்துட்டு நம்ம சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கணும். ரொம்ப அது வந்து குக் ஆகக்கூடாது, ஓவர் குக் ஆகக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 50% குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணிடுறேன் லிட்டை. ஸோ வாட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே ஓப்பன் லிட்லேயே நம்ம குக் பண்ணலாம். அது எவாப்ரேட் ஆகிடட்டும். நான் ஃப்ளேம் இப்போ கொஞ்சம் ஹையில் வைக்கிறேன். நான் பசிக்கிறேன், அது எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அது கம்ப்ளீட்டாக அதோட வாட்டர் எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே வாட்டர் கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகிடும். இப்போ நம்ம நூடுல்ஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், பெப்பர் பவுடர், ஸ்க்ராம்பிள்ட் எக் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். எஸ், நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு அப்படியே ஹாட்டாகவே வந்துட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால் சூடாக சாப்பிட்ருங்க.